வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வர்த்தக போரில் புதிய திருப்பம். ட்ரம்ப் அரசுக்கு செக் வைத்த கார்னி. கஞ்சா கலந்த மிட்டாய்களை உட்கொண்ட 2 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. வடக்கு ஒன்டாரியோவில் அதிர்ச்சி. கனடாவில் தட்டம்மை அபாயம் 1500 நெருங்கும் பாதிப்பு. சுகாதார நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை. கனடா போலீஸ் அதிகாரி மீது பாலியல் குற்றச்சாட்டு. 5 முன்னாள் உலக ஜூனியர் ஹாக்கி வீரர்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் இறுதி தீர்ப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை இழிவான மற்றும் கேவலமான நாடு என்று குறிப்பிட்டதை தொடர்ந்து கனடாவின் தலைநகரான ஓட்டோவாவில் பை கனேடியன் என்ற இயக்கம் வலுப்பெற்று வருகிறது. இந்த இயக்கம் காரணமாக உள்ளூர் வணிகங்களில், குறிப்பாக கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்கும் கடைகளில் விற்பனை அதிகரித்துள்ளது. ஓட்டோவாவில் உள்ள மேகர் ஹவுஸ் என்ற கடை கனடாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே விற்கின்றது. இந்த கடையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. கனடா தினத்துக்கு பிறகும் இந்த விற்பனை அதிகரிப்பு தொடர்ந்து நீடிப்பதாக கடையின் உரிமையாளர் கூறுகின்றார். ட்ரம்ப் விதித்த வரிகளுக்கு பதிலடியாக ஒன்டாரியோ மாகாணம் அமெரிக்க மதுபானங்களின் விற்பனையை அரசாங்க கடைகளில் தடை செய்துள்ளது. மேலும் பல கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதை தவிர்த்து கனடாவுக்குள்ளேயே பயணம் செய்ய தொடங்கியுள்ளனர். கடந்த 5 மாதங்களாக கிழக்கு ஒன்டாரியோவிலிருந்து நியூயார்க் மாநிலத்துக்கு எல்லை தாண்டிய பயணங்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்துள்ளது. இது கனேடியர்களின் நாட்டுப்பற்றையும் தங்கள் நாட்டுக்கு ஆதரவளிக்கும் எண்ணத்தையும் காட்டி வருகின்றது. இனிவரும் காலங்களில் அமெரிக்காவில் பணம் செலவழிப்பதை தவிர்த்து கனடாவுக்கு ஆதரிப்போம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதை விட கனடாவுக்கு சாத்தியமான சிறந்த ஒப்பந்தத்தை பெறுவதே முக்கியம் என்று பிரதமர் மார்க் கார்னி மற்றும் நாட்டின் பிரீமியர்கள் தெரிவித்துள்ளனர். ஹன்ஸ்வில்லில் நடைபெற்ற கூட்டாட்சி கவுன்சில் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கார்னி, அவை சிக்கலான பேச்சுவார்த்தைகள், தேவையான எல்லா நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றார். கனடியர்களின் நலன்களுக்கு உகந்த ஒரு ஒப்பந்தம் மேசையில் இருந்தால் மட்டுமே அரசாங்கம் அதை ஏற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய ஒப்பந்தம் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பாதுகாக்கும், பலப்படுத்தும் மற்றும் உறுதிப்படுத்தும் ஒன்றாக இருக்கும் என்றும் மற்ற விடயங்களில் எங்களது கைகளை காட்டாத ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு வர்த்தக தடைகளை நீக்குவது மற்றும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பல்வேறு கனடிய பொருட்கள் மீது 35% வரிகளை விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல் குறித்து விவாதிப்பதற்கு இந்த வாரம் ஒன்டாரியோவில் கூடியிருந்த பிரீமியர்களுடன் கார்னி கலந்து கொண்டார். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சரான டொமினிக் லெப்லாங் இந்த வாரம் வாஷிங்டன் டிசியில் இருப்பார் என்றும் மத்திய அரசாங்கம் கனடாவுக்கு சிறந்த ஒப்பந்தத்தை மட்டுமே ஏற்கும் என்றும் கார்னி பிரீமியர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்துக்கு பிறகு பேசிய டக்ஃபோர்ட், கனடா அமெரிக்காவுடன் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என்று நம்புவதாக குறிப்பிட்டார். கனடா மற்றும் ஒவ்வொரு மாகாணம் மற்றும் பிராந்தியத்துக்கும் நியாயமான மற்றும் சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தம் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் பிரதமருக்கு பின்னால் நிற்கின்றோம். அது நடக்கும் என்று நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்றும் அவர் கருத்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. நோவா ஸ்கோட்டியாவில் உள்ளூர் தயாரிப்புகளான வைன் மற்றும் ஸ்பிரிட்ஸ் விற்பனையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக நோவா ஸ்கோட்டியா மதுபான கழகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவால் கனடா நாட்டு பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகளுக்கு பதிலடியாக பிரீமியர் டிம் ஹாஸ்டன் உத்தரவின் பேரில் நோவா ஸ்கோட்டியா மதுபான கழக கடைகளில் இருந்து அமெரிக்க தயாரிப்பு மதுபானங்கள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையானது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளித்துள்ளது. 3 உள்ளூர் வைன் ஆலைகளை வைத்திருக்கும் டெவோனியன் கோஸ்ட் வைன் ஆலை விற்பனையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது. அவர்களின் ஜூஸ் டைட்டில் பி வைனின் விற்பனை 27% அதிகரித்துள்ளது. இதேபோல் ஹாலிஃபாக்ஸில் உள்ள ஹம்பஸ் டிஸ்டில்லர் நிறுவனம் பொதுமக்களின் ஆர்வம் மற்றும் விற்பனையில் பெரும் எழுச்சியை கண்டுள்ளது. இந்த வர்த்தக பிரச்சினை உள்ளூர் பொருட்களை வாங்குவோம் என்ற இயக்கத்தை தூண்டி நோவா ஸ்கோட்டியா உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமல்லாமல் கனடா முழுவதும் உள்ள வைன் ஆலைகள் மற்றும் ஸ்டில்டில்லர்களுக்கும் பயனளிக்கின்றது என்று கூறப்படுகிறது. 2018 தங்கப்பதக்கம் வென்ற கனடாவின் உலக ஜூனியர் ஹாக்கி அணியைச் சேர்ந்த 5 வீரர்கள் சம்பந்தப்பட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வியாழக்கிழமை காலை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லண்டன் ஒன்டாரியோவில் ஜூன் 2018 நடந்த ஒரு கொண்டாட்ட இரவுக்கு பிறகு நகரத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் அப்போது 20 வயதாக இருந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக இந்த வீரர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கனடாவின் ஹாக்கி வட்டாரத்தில் பெரும் சாட்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு கனடிய விளையாட்டுத்துறையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது.
வடக்கு ஒன்டாரியோவின் சஹமோக் ஃபர்ஸ்ட் நேஷன் பகுதியில் 5 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகள் கவனிக்கப்படாத கஞ்சா கலந்த மிட்டாய்களை உட்கொண்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 45 வயதுடைய நபர் ஒருவர் மீது குற்றவியல் அலட்சியம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் 22ஆம் தேதி ஒரு வீட்டில் கவனிக்கப்படாமல் வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான கஞ்சா மிட்டாய்களை குழந்தைகள் உட்கொண்டுள்ளனர். இந்த மிட்டாய்கள் ஏறக்குறைய ஒரு கைபேசியின் அளவில் இருந்ததாக விவரிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளில் ஒரு மிட்டாயையும் மற்ற குழந்தை அதில் பாதியை உட்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சைகளுக்கு பிறகு குழந்தைகள் இருவரும் குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். பல மாதங்களாக மேற்கொண்ட விரிவான விசாரணையை தொடர்ந்து 45 வயதுடைய நபர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத கஞ்சா கலந்த தின்பண்டங்கள் பெரும்பாலும் பிரபலமான மிட்டாய்களைப் போலவே பொதி செய்யப்படுவதால் குழந்தைகளால் தவறுதலாக உட்கொள்ளப்படும் அபாயம் அதிகரித்து வருவதாக காவல்துறையினரும் சுகாதார அதிகாரிகளும் எச்சரித்துள்ளனர். சட்பரி மற்றும் மனிட்டோலின் மாவட்டங்களில் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக தட்டம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடுவதற்குரிய வயதை எட்டாத சிசு ஒன்றுக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார சட்பரி மற்றும் மாவட்டங்கள் நேற்று அறிவித்துள்ளது. இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்த நபர்களுக்கு சுகாதார அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். மேலும் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மற்ற சுகாதார அமைப்புகளுடன் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 3 தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு கனடா முழுவதும் குறிப்பாக ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டா மாகாணங்களில் தட்டம்மை நோய் பரவல் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. பரவலாக பயன்படுத்தப்படும் மைக்ரோசாப்ட் மென்பொருளை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய சைபர் தாக்குதலால் கியூபெக் அரசாங்கத்தின் கணினி நெட்வொர்க்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாகாணம் உறுதிப்படுத்தியுள்ளது. மைக்ரோசாப்ட் ஷேர்பாயிண்ட் மென்பொருளில் உள்ள ஒரு புதிய பாதுகாப்பு குறைபாட்டை பயன்படுத்தி இந்த சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அந்த தொழில்நுட்ப நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. கியூபெக்கின் சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்த பாதிப்பு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணை நடத்தி வருவதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் பயனர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கட்டுப்படுத்த பொருத்தமான தீர்வுகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அமைச்சகம் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் இந்த சுரண்டல் ஒரு தீவிரமானது என்றும் இது ஷேர்பாயிண்ட் கோப்பு முறைகளை முழுமையாக அணுகுவதற்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். நோவா ஸ்கொட்டியாவில் உள்ள ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடுமையான சம்பவங்களுக்கான பதிலளிப்பு குழு இந்த விசாரணையை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. கடந்த மே மாதம் 17ஆம் தேதி RCMP-இடமிருந்து SIRT-க்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதில் ஒரு பெண் தம் மீது RCMP அதிகாரி ஒருவர் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவித்திருந்தார். இந்த விசாரணையின் விளைவாக கான்ஸ்டபிள் மனோஜ் பரை மீது பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் ஊதியத்துடன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக RCMP தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என்று SIRT கூறியுள்ளது. 2 பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வாகன விபத்தை மறைக்கும் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஒரு தம்பதியினர் தெற்கு சிம்கோ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை 20 சை ரோட் மற்றும் கில்போர்ட் சாலை பகுதியில் 2 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதாக ஒரு சாட்சி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஒரு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததாகவும் அதில் ஒரு பெண்ணும் 2 குழந்தைகளும் இருந்ததாகவும் அந்த சாட்சி மேலும் குறிப்பிட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசாரிடம் சேதமடைந்த வாகனத்தை தாமே ஓட்டி வந்ததாக ஒரு ஆண் கூறியுள்ளார். ஆனால் விசாரணையில் அந்த ஆண் விபத்து நடந்த பின்னர் வேறொரு வாகனத்தில் அங்கு வந்ததும் அவரது மனைவி தனது 10 மற்றும் 1 வயது குழந்தைகளுடன் அந்த வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. அந்த ஆணோ பெண்ணோ காயமடைந்த சிறுவர்களுக்கு மருத்துவ உதவி பெற முயற்சிக்கவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே லெப்ராவைச் சேர்ந்த பெற்றோர் இருவரும் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்கள் அடுத்த மாதம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். 2 குழந்தைகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஹாலிங்வுட்டில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் $4 லட்சம் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். இந்த தீ விபத்து வீட்டில் இணைக்கப்பட்ட கராச்சில் இருந்து பேட்டரி சார்ஜரால் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தினால் வீட்டின் கராஜ் பகுதிக்கு குறிப்பிட்ட சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் தட்டம்மை நோய் பரவில் அபாயகரமான அளவை எட்டியுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் மற்றும் அல்பர்டா மருத்துவ சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாகாணத்தில் தட்டம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1500 நெருங்கி வருவதால் இது ஒரு பெருந்தொற்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். சுகாதார நிபுணர்களின் கூற்றுப்படி தட்டம்மை நோய் தொற்று ஏற்பட்டால் 1000 பேரில் ஒருவருக்கு மூளை வீக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அதே சமயம் தடுப்பூசியால் ஏற்படும் அபாயங்கள் மிக குறைவென்றும் தெரிவித்துள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த மாகாண அரசு தடுப்பூசி மையங்களை விரிவுபடுத்தி குறிப்பிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக 6 முதல் 11 மாத குழந்தைகளுக்கு ஆரம்பகால தட்டம்மை தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 18 புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அதிலும் குறிப்பாக கல்கரியில் உள்ள அல்பர்டா குழந்தைகள் மருத்துவமனையில் தட்டம்மை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் பதிவான நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாட்டர்லூ பிராந்தியத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இறந்த பறவை ஒன்றில் வெஸ்ட் நைல் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. வாட்டர்லூ பிராந்திய பொது சுகாதாரத்துறை இந்த தகவலை வெளியிட்டது. முன்னதாக ஜூலை 16ஆம் தேதி ஹியூல் பகுதியில் இறந்த காகம் ஒன்றிலும் இந்த வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை என்றும் இந்த வைரஸ் தொற்றிலுள்ள நுளம்புகள் மனிதர்களுக்கு கடிப்பதன் மூலமாகவே அவர்களுக்கு பரவும் அபாயம் உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் தமது வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர் தேங்கி நிற்பதை தவிர்க்குமாறும் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் உள்ள வலைத்திரைகளில் கிளியாமல் இருப்பதை உறுதி செய்யவும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நுளம்புகள் அதிகமாக காணப்படும் என்பதால் அந்த நேரங்களில் உடலை முழுமையாக மறைக்கும் ஆடைகள் மற்றும் பூச்சி விரட்டி மருந்துகளை பயன்படுத்துவது நல்லது என்றும் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளனர். ஜெலோஹெட் கண்ட்ரியைச் சேர்ந்த 39 வயதான நபர் ஒருவர் நெடுஞ்சாலை 748 டவுன்ஷிப் சாலை 540 மற்றும் டவுன்ஷிப் சாலை 542 ஆகியவற்றுக்கு இடையே ஒரு பிக்கப் ட்ரக் மோதி உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்துக்கு அவசர மருத்துவ சேவைகள் விரைந்து சென்ற போதிலும் அந்த நபர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து எட்சன் ஆர்சிஎம்பி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கனடாவின் எட்மண்ட் நகரில் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சுமார் 3 கிலோகிராம் கொகைன் மற்றும் பெருமளவிலான பணம் என்பவற்றுடன் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாது பல கையடக்க தொலைபேசிகளும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக ஆர்சிஎம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த இளைஞர் கடந்த பிப்ரவரி மாதம் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அதே குற்றச்செயலில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் கியூபெக்கின் கார்டினியூ காவல்துறையினர் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான பெரிய விசாரணையை தொடர்ந்து 26 வயதான கார்டினியூ ஆண் ஒருவர் மொன்ட்ரியல் காவல்துறையினரின் உதவியுடன் மொன்ட்ரியலில் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கையின் போது கிட்டத்தட்ட 40 கிலோகிராம் கொகைன் கைப்பற்றப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 4 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி கார்டினியூவில் உள்ள 5 முகவரிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். மேலும் 1890 கிராம் மெத்தம்பெட்டமைன்கள், சிறிய அளவிலான GHB மற்றும் கஞ்சா, ஒரு 45 காலிபர் கை துப்பாக்கி, தோட்டாக்கள், செல்போன்கள் மற்றும் ஒரு 2021 மெர்சிடிஸ் GLB உள்ளிட்ட கூடுதல் போதைப் பொருட்கள் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த விசாரணையில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.